ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அமேசிங் ஜேஜே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ யூஸ் பண்ணி வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸும், முட்டை யூஸ் பண்ணி முட்டை ஃப்ரைட் ரைஸ் மற்றும் ப்ரான் யூஸ் பண்ணி ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஆக எல்லாம் 3 வெரைட்டியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ சுட சுட உங்கள் வீடு தேடி வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி சாதத்தை வடித்து எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்துருக்குதுன்னு. அரிசி ரொம்ப வேகக்கூடாது, 3/4 பதம் வெந்தால் போதும். இப்படி தேய்ச்சிங்கன்னா மசிஞ்சு போகாத அளவுக்கு வெந்திருக்கணும், ஆனால் குலையக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது உப்பும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டிங்கன்னா உதிரியாக சாதம் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நல்லா அகன்ற ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் எல்லாம் போட்டு கிளறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட எது பெரிய பாத்திரமாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. இதோட ஒரு வெங்காயத்தை வெட்டிட்டு இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் என்ன அழகாக ஒரு வாசம் வருதுங்க. இப்போ இதோட நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போது பச்சை பட்டாணி முளைகட்டி வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை பட்டாணி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல விட்டமின்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் முளைகட்டின தானியங்கள் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ பயிர் வகைகளுக்காக. இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ 2 கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நீங்கள் அளவு இதுதான் அப்படின்னு கிடையாது. நான் மினிமமான அளவு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஏன்னா கேரட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கண் பார்வையெல்லாம் நல்லா கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போலாம் ரொம்ப பசங்க டிவி பார்க்குறாங்க. நீங்கள் அடிக்கடி உணவில் கேரட் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கேப்சிகம், அதாவது குடமிளகாய் 2 சதுரமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அதனால் நீங்கள் இதையும் அளவு எதுவும் கிடையாது. நான் 2 குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுபோக 2 கப் அளவுக்கு கோஸை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் ஏற்கனவே நீங்கள் உப்பு போட்டிருக்கனால அளவு பார்த்து நீங்கள் பதமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை தனியாக ஒரு 5 முட்டை எடுத்துருக்குறேன். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் வாங்க, உங்களுக்கு ஒரு டிப்ஸு கடைசியில் வருது. இப்போ இந்த காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கேப் விடுங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு பாகம் பிரிச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம இப்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உள்ளே வருது பார்த்திங்களா? இந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப அதிகமான தீயிலும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான தீயிலையும் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க.
பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் முட்டை வெந்துடும். ரொம்ப அதிகமான தீ வச்சிங்கன்னா சைடில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கடாயில் கூட எண்ணெய் சூடு பண்ணி நீங்கள் முட்டையை வந்து அடிச்சுட்டு நீங்கள் அதில் நல்ல இதுமாரி வதக்கிக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா, முட்டை வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடுவேன். அப்போ தான் அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து அந்த காய்கறிகள்லையும் இறங்கும். அப்போ சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு 3/4 வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட போகிறேன். பாருங்கள் எங்கேயுமே அடி பிடிக்கலை. இப்போ நல்ல முட்டை வந்து எல்லா காய்கறிகளையும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் அதிகமான தீ வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக இந்த வெஜிடபிளோட ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் தனியாக வச்சு பொரிச்சிங்க முட்டையை வதக்கிட்டு இதில் போட்டிங்கன்னா முட்டை வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிளோட பைண்ட் ஆகாது. பாருங்கள் இந்த டைமில் காரத்துக்கு வந்து 1 மேஜை கரண்டி அளவு மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதோட நம்ம வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்காதவங்க வந்து முட்டை சேர்க்காமல் மிளகு பொடி போட்டதுக்கு அப்புறமா சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். முட்டையை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம அடிஷ்னலாக இதில் ஒரு டெக்கரேஷன் பண்ணிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி. உருளைக்கிழங்குன்னா பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கை கட்டமாக வெட்டிட்டு தண்ணீர் அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு மட்டும் சேர்த்து கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து ஊற வச்சா போதும். ஊறினதுக்கு அப்புறமா பொரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸில் இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். பார்க்குறதுக்கும் சிக்கன் துண்டு மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதே மாதிரி கலந்து கூட நம்ம கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களே அசந்து போகிற அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து இதோட நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அடிஷ்னலான ஒரு டேஸ்ட்டுக்காக அப்புறம் இறால் வந்து ஒரு 1/4 கிலோ இறால் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு வத்தல் பொடி போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துருக்கேன். வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை. இப்போ நீங்கள் அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ப்ரான் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் 3 ரெசிபி ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமேசிங் ஜேஜேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.